இயேசு மரியா யோசேப்பு விழா, திருக்குடும்ப விழா. வேலையை முடித்து இரவு வீடு திரும்பிய தன் தந்தையை நோக்கி அவரது மகன் அவரிடம், அப்பா, நீங்கள் 1 மணி நேரத்திற்கு எவ்வளவு சம்பாதிப்பீர்கள் என்ற கேள்வியோடு தந்தையை வீட்டிற்குள் வரவேற்றான். தன் மகன் கேட்ட கேள்வியை குறித்து ஆச்சரியப்பட்ட தந்தை, பார் மகனே, உன் அம்மாவுக்கு கூட இது தெரியாது. அப்பாவை இப்போது தொந்தரவு செய்யாதே, நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன் என்றார். ஆனால் மகன் விடுவதாக தெரியவில்லை. அப்பா, தயவு செய்து சொல்லுங்கள், 1 மணி நேரத்திற்கு உங்கள் சம்பாத்தியம் எவ்வளவு என்று வற்புறுத்தி கேட்டான். கடைசியில் தந்தை 1000 ரூபாய் என்று பதில் தந்தார். சரிங்கப்பா என்று சொல்லி அவருடைய மகன் தன் பேச்சை தொடர்ந்தான். அதிலே எனக்கு 500 ரூபாய் கடனாக தருவீர்களா என்றவுடன் தந்தைக்கு கோபம் தலைக்கேறியது. நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்று கேட்டது இதற்காகத்தானா என்று திட்டி, இப்போது போய் தூங்கு, என்னை மீண்டும் தொந்தரவு செய்யாதே என்றார். இரவு படுக்கையில் அமர்ந்தபோது தான் சொன்னதை சிந்தித்து பார்த்த அவருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. ஒருவேளை தன் மகன் ஏதாவது வாங்குவதற்காக தன்னிடம் அந்த பணத்தை கேட்டிருக்கலாம் என்று நினைத்து தன் மகனின் அறைக்கு சென்று, என்ன மகனே, தூங்குகிறாயா என்று கேட்டார். இல்லையப்பா. ஏன் என்று தந்தையிடம் கேட்டான். நீ முன்பு கேட்ட பணம் இதோ என்று கொடுக்க அவனும் நன்றி அப்பா என்று சொல்லி பணத்தை பெற்றுக்கொண்டான். பிறகு தன் தலையணைக்கு அடியிலிருந்து தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்து எண்ணினான். பணம் போதுமானதாக இருந்தது. அப்பா, இப்போது என்னிடம் 1000 ரூபாய் இருக்கிறது. அப்பா, உங்கள் நேரத்திலிருந்து 1 மணி நேரத்தை எனக்கு விற்பீர்களா என்று பரிதாபத்தோடு கேட்டான். தந்தைக்கு மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது. இன்றைக்கு அதிநவீன உலகில் குடும்பம் மிகவும் துரித பயணம் மேற்கொண்டிருக்கிறது. நேரம் எதற்கும் இருப்பதில்லை. பிள்ளைகளை கவனிப்பதற்கு கூட நேரம் இருப்பதில்லை. பொருளாதார தேடல், பொருளாதாரமே மையம் என்று குடும்பத்தை பற்றி யோசித்து கொண்டே இருக்கின்ற பெற்றோர்கள். ஒரு குடும்பம், தந்தை கனடாவில் வேலை செய்தார். தாய் MNCயிலே இங்கே இந்தியாவிலே வேலை செய்தார். அவருக்கு 2 குழந்தைகள், ஒரு பெண், ஒரு ஆண். எல்லாவற்றையும் அந்த தாய் இருவருக்கும் வாங்கி கொடுத்தார். என்ன லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ், எதையெல்லாம் கேட்டார்களோ அவற்றையெல்லாம் வாங்கி அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் ஒரு நாள் என்ன நிகழ்ந்தது? 2 பேரும் வீட்டை விட்டு போனார்கள். அந்த தாய் மிகவும் கடினப்பட்டார். பலரிடம் சொன்னார். அப்போது ஒரு முறை என்னிடம் வந்து சொன்னபோது, ஃபாதர், நான் எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்தேன். என் மகனுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை, என் மகளுக்கும் எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனால் 10வது 12வது படிக்கின்ற போது இப்போது எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை என்றார். உடனே நான் கேட்டேன், நீங்கள் இவ்வளவு பொருட்களை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு அத்தியாவசியமானதுதான். ஆனால் அதைவிட முக்கியமானது, நீங்கள் என்றாவது உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து நல்ல நேரத்தை, ஒரு குறிப்பிட்ட சதவிகித நேரத்தை நீங்கள் அவர்களுக்காக செலவிட்டிருக்கிறீர்களா?
அவர்களுடைய கதையை கேட்டிருக்கிறீர்களா? அவர்கள் பள்ளிக்கு போய்விட்டு வருகின்ற போது யாராவது தங்களிடம் கேட்பார்களா என்கின்ற வாஞ்சையோடு வருகின்ற அவர்களிடம் அமர்ந்து பேசியிருக்கிறீர்களா? அவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா? அதாவது உங்களுடைய பிரசன்னத்தால் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா? உங்களுடைய பிரசன்னத்தால் அவர்களுக்கு பாதுகாப்பை உணரச் செய்திருக்கிறீர்களா? அப்போது அவர் சொன்னார், இவையெல்லாம் செய்யவில்லை என்று சொன்னார். அப்போது நான் கேட்டேன், இதுதான் முக்கியமாக செய்திருக்க வேண்டியது. பொருளாதாரம் மிக முக்கியம் அல்ல. இன்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு அதிக நேரம் செலவிட வேண்டும். குடும்பம் உறவுகளில் தொடங்குகிறது. உறவு என்பது அருகில் அமர்ந்து ஒருவர் ஒருவரோடு பேசி ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு அந்த குடும்பத்தில் நடைபெறுகின்ற எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியோடு இருக்க செய்கின்ற ஒன்று. எனவே குழந்தைகள் வளர்ப்பிலே பெற்றோர்கள் பொருளை தேடி மட்டும் செல்லக்கூடாது. மாறாக அவர்கள் பிள்ளைகளுக்கு அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட், அன்பு, பகிர்வு, அமைதி, மன்னிப்பு, இவைகளையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் தன்னுடைய பிரசன்னத்தினால். எனவே இந்த திருக்குடும்பம் அதை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த திருக்குடும்பம் சாதாரண ஒரு குடும்பம் திருக்குடும்பமாக மாறியது கடவுளுடைய கிருபையினால். கடவுளுடைய கிருபைக்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததால் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் தங்களை பகிர்ந்து கொண்டார்கள், தங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டார்கள். தன்னுடைய பையன் என்ன செய்கிறான் என்பதை பார்த்து கொண்டார்கள். தன்னுடைய பெற்றோர் என்ன செய்கிறார்கள் என்பதை தன்னுடைய பையன் பார்த்து கொண்டார். எனவே இப்படிப்பட்ட குடும்பம்தான் திருக்குடும்பமாக மாற முடியும். கடவுளுடைய அரவணைப்பில் வளர முடியும். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.